அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். நகரத்தை ஒட்டி அமைந்திருந்தது அந்த அழகியபுரம் கிராமம். பெயருக்கேற்றபடி மிகவும் அழகு வாய்ந்தது. அந்த கிராமம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்றுதான் காட்சியளிக்கும். பலமான நீர்நிலைகள், கண்களுக்கு குளுமை சேர்க்கும் ஓங்கி வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலிருந்து விழுந்து கொண்டிருக்கும் பன்னீர் பூக்கள் பார்ப்பதற்கு பூமாலை பொழிவது போல் தோற்றமளிக்கும். அளவான வீடுகளுடன் அமைதியான சூழலில் இருந்த அந்த கிராமம் பட்டணத்திலிருந்து அந்த ஊரில் வசிக்கும் பண்ணையார் வீட்டிற்கு அவரது மகளும் பேரனும் வந்திருந்தனர். பேரனுக்கு கிராமம் என்றாலே இலக்காரம். மம்மி, உங்கள் ஊர் சரியான நாட்டுப்புறமாய் இருக்கிறது. அந்த வயல் வரப்புகளில் நடக்கும்போது என்னுடைய கால்கள் எல்லாம் வலிக்கின்றது. இங்கு என்னை கூப்பிடுகிறவர்கள் தம்பி, எப்படா வந்த என்று கேட்கும் அந்த மரியாதையில்லாத ரகம் எனக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது என்று சொன்னான் அந்த சிறுவன். அதை கேட்ட அந்த தந்தை சிரிப்பார். அவருடைய தாய் சந்திராவுக்கோ அழுகையாக வரும். என்ன செய்வது, அப்படியே தாங்கிக் கொள்வாள். மாலை நேரத்தில் தகப்பனாருடன் மாடியில் நின்று கிராமத்தை பார்த்தான் சந்தோஷ். அப்போது நகரத்தின் சூழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்பட்ட கிராமத்தின் எழில், அதன் அமைதியான சூழ்நிலை அவன் மனதை கொள்ளை கொண்டது. அதிகாலையிலேயே எழுந்து கையில் பேஸ்ட் பிரஷுடன் வெளியே வந்த சந்தோஷை கணக்கு பிள்ளை அன்போடு அழைத்தார். தம்பி, எங்க ஊர் எப்படி இருக்கு என்றபடியே கையில் ஒரு குச்சி, அதை தன் வாயில் வைத்து தேய்த்து கொண்டே பேசினார். என்ன தாத்தா, இந்த குச்சி வைத்து என்ன பண்றீங்க? பேஸ்ட் பிரஷ் எதுவுமே இல்லாம எப்படி குச்சி வைத்து கண்டபடி இழுக்கிறீங்களே, உங்க வாய் புண்ணாயிடாதா என்றான். இதை கேட்ட முதியவர், நீங்கள் பட்டணத்திலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு போன உங்களுக்கு இந்த கிராமத்து சூழல் பற்றியும் இங்கு இருக்கிறவர்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இந்த குச்சியில் தான் பல் தேய்த்து கொண்டு வருகிறேன். அப்படி ஒன்றும் என் வாய் புண்ணாகவில்லை. மாறாக என்னுடைய ஒரு பல் கூட இதுவரைக்கும் விழுந்ததில்லை. ஒரு சொத்தை பல் கூட இன்னும் எனக்கு கிடையாது. காரணம், இது வெறும் குச்சி அல்ல, ஆலங்குச்சி. அதோ அந்த ஆலமரத்தில் இருந்துதான் தினமும் ஒரு குச்சியை உடித்து பல் தேய்ப்பேன். உங்கள் பேஸ்ட் பிரஷ்ல இல்லாத மருத்துவ குணம் எல்லாம் இயற்கையான இந்த ஆலங்குச்சியில் இருக்கிறது. ஆளும் வேலும் பல்லு குருதி. இது மட்டுமல்ல, காலையில் எங்க ஊர் குளத்தில் குளித்து விட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற புத்துணர்ச்சியே தனிதான். அதுதான் சொல்லியிருக்கிறார்களே, குளிர்ந்த நீரில் குளித்தால் உடம்பு சுத்தமாகிறது, மட்டுமல்லாமல் நம்முடைய மனதும் குளுமையாக இருக்கும். இன்னும் எவ்வளவோ நம்முடைய கிராமத்தில் இருக்கிறது தம்பி. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வரும்போது தெரிந்து கொள்வீர்கள் என்றார். முதல் முறையாக சந்தோஷின் மனதில் கிராமத்தை பற்றிய எண்ணம் மாறியது. காரணம், 15 வயதிலேயே சொத்தை பல், அடிக்கடி பல் கூசும், பல்லில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்தோஷுக்கு. முதல் முறையாக கணக்கு பிள்ளை சொன்ன ஆரோக்கியமான பற்கள் மற்றும் பச்சை தண்ணீரில் குளிப்பதால் ஏற்படும் புத்துணர்ச்சி பற்றி அவர் சொன்னது அவன் மனதை தொட்டது. அம்மா சொல்லும் போது, புத்தகத்தில் படிக்கும் போதெல்லாம் ஏற்படாத ஒரு நம்பிக்கை அவன் மனதில் முதலாக உண்டாக்கியது. அத்துடன் அம்மாவின் ஆசைப்படி 10 நாட்கள் தாத்தா வீட்டில் இருந்து கிராமத்து மண்ணின் மாண்புகளை தெரிந்து கொள்ளலாம் என நினைத்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் தேவன் படைத்த அனைத்துமே தனித்துவம் வாய்ந்தவை. அதில் ஒன்றுதான் கிராமத்து வாழ்க்கை. இயற்கை எழில் கொஞ்சம் தோற்றம் மற்றும் நல்ல தட்பவெட்ப நிலை என சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனுக்கும் இயந்திரங்களுக்கும் வித்தியாசமின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் நகர வாழ்க்கை வாழ்பவர்கள் அநேகர் தங்களின் விடுமுறை நாட்களை ஏதாகிலும் ஒரு கிராமப்புறத்தில் தான் செலவிடுகின்றனர். ஏன் அவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது என்றால், பட்டணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு பெரும் பொழுதுபோக்கு என்னவெனில் வணிக வளாகங்கள், ஷாப்பிங் மால் மட்டுமே. அதுவே கிராமப்புறத்தின் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கோ தங்கள் வீடே ஒரு பெரும் பொழுதுபோக்கு அங்கமாயிருக்கிறது. தங்கள் வீட்டை சுற்றி தோட்டம், தோட்டத்துக்கு தேவையான நீரை, கிணறு, ஏரி, குளம் என பல்வேறு நீர் ஆதாரங்கள் மிகுந்து காணப்படுகின்றது. கிராமத்தின் பழக்க வழக்கங்கள் உடலை இயற்கையான முறையில் ஆரோக்கியத்துடன் பாதுகாக்க உதவுகிறது. காலத்தால் அழியாத கலாச்சாரங்கள் கிராமங்களில் தான் மிகுந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிராமத்து வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி தங்கள் கடமைகளை செய்வார்கள். நகர வாழ்க்கை தோன்றிய பிறகு அநேகர் கிராமத்து வாழ்க்கையை விட்டுவிட்டார்கள். கிராமத்து வாழ்க்கையின் மீதுள்ள பற்றும் படிப்படியாக குறைந்து வருகிறது. அதுபோலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆரம்ப காலகட்டத்தில் கிராமத்தை போல இருப்பதை கொண்டு செழிப்பாய் குறை ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தபோது தேவனை தேடி நாடி ஓடினோம். ஆனால் நகர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட போது தேவனை விட்டு உலகத்தை நாடி தேட ஓடி ஆரம்பித்ததால் தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டனர். காரணம், உலகத்திற்கு கொடுப்பதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் வெளிப்படுத்தல் விசேஷம் 2:4 ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனவே அன்பானவர்களே, இக்கதையில் வரும் அந்த பையனுக்கு இறுதியில் தோன்றியது போலவே நாமும் நம்முடைய தேவனை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். குறையில்லாத வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றவே அவர் நம்மை தேடுகிறார். நம்மை அவரிடம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் இந்த கிராமத்து வாழ்க்கை போல செழிப்பாய் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.